அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டில் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தை நாம் படிக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கலாத்தியர் 1வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். நீங்கள் உங்கள் புதிய ஏற்பாட்டை திறந்து பேனாவினாலே அந்த பகுதியை சுழித்து கவனப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறே சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தையே அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறே சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். என் அன்பு சகோதரர்களே, இந்த வசன பகுதி நமக்கு ஆச்சரியத்தையும் ஒரு விதமான வித்தியாச பார்வை நமக்கு தரும். காரணம், பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியில் என்னோடு என்ன பேசுகிறார், எனக்கு என்ன செய்தியை கொடுக்கிறார், நான் இதை எப்படி புரிந்து கொள்வது, இங்கே யாரை சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதரர்களே, இந்த சவித்தல் என்ற இந்த இடத்துல ஒரு கிரேக்க சொல் இருக்கிறது, அனாத்தமா. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நரகத்திலே அவன் வாழக்கடவன். நரகத்திலே சென்றவன் திரும்பி வருவதில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை மாற்றுகிறவர்கள், புரட்டுகிறவர்கள் நரகத்துக்குரிய குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். அப்படியானால் கிறிஸ்தவம் மார்க்கமாக இருக்கிறது. அது எருசலேம் நகரத்தில் 33ஆம் ஆண்டு 3000 அங்கத்தினர்களோடு தொடங்கி இருக்கிறது. ஆனால் 325க்கு பிறகு ரோமாபுரியிலே கத்தோலிக்கமும் 15வது நூற்றாண்டில் ஜெர்மானியில் புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளும் 18வது நூற்றாண்டு வாக்கில் பெந்தேகோஸ்து சபைகளும் கிறிஸ்தவத்தின் மதங்களாக மாறினது. எப்பொழுதுமே மதம் என்று சொல்லும்போது சுவிசேஷத்தை மாற்றுகிறவர்கள் என்று பொருள். புதிய ஏற்பாடு போதிக்கிற சுவிசேஷத்திற்கு கண், மூக்கு, காது வைத்து போதித்தால், அதற்கு கற்பனைகளை கொடுத்தால், அந்த போதனையை சற்று மாற்றிவிட்டால், அதை தான் புரட்டுகிறவர்கள், மாற்றுகிறவர்கள். there is no different gospel, there is only one gospel. ஆக அந்த ஒரே சுவிசேஷத்தை நம்புகிறவர்கள், கைக்கொள்கிறவர்கள் மார்க்கத்துக்குரியவர்கள். அந்த சுவிசேஷத்தை மாற்றி தங்களுடைய சொந்த பிரயோஜனத்திற்காகவும் லாபத்திற்காகவும் அல்லது அவர்களுடைய அறிவுத்தன்மைக்காகவும் யாராவது ஒருவன் மாற்றினால் அவனுக்கு எப்பேற்பட்ட தண்டனை என்று சொன்னால் நரகம்தான். இந்த இடத்துல இந்த வசன பகுதியை கவனிங்க. 1வது அதிகாரம் 6வது வசனம், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரே. தேவன் நம்மை ரட்சிப்புக்கு அழைத்த போது நம்முடைய கிரியைகள், செயல்கள் அதை கொண்டு அழைக்கவில்லையாம். மாறாக தேவனுடைய கிருபையினாலே நம்ம அழைத்தார். கிருபை என்பது தேவனுடைய ஈவு என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கிருபையை மனிதர்கள் சம்பாதிக்க முடியாது, விலைக்கு வாங்க முடியாது. தேவனாக பார்த்து நமக்கு அதை கொடுக்கிறார், இலவசமாக கொடுக்கிறார். இலவசமாக அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்புக்கு நம்முடைய பணமோ அல்லது பொருளோ அல்லது நம்முடைய முயற்சிகளோ காரணம் அல்ல. இதுதான் கிறிஸ்தவத்துக்கும் உலகத்திற்கிற மற்ற எல்லா மதங்களுக்கும் உள்ள வேறுபாடு. மற்ற எல்லா மதங்களும் உழைப்பினாலே, கிரியினாலே, முயற்சினாலே, அறிவினாலே, தியாகத்தினாலே அவர்கள் அவர்களுடைய மதத்தின் வழிபாடுகளை சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் மன நிம்மதியை அனுபவிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவம் எந்த விதமான பாசாங்காகிய கிரியைகள் இல்லாமல், எந்த விதமான விலை இல்லாமல்
இலவசமாக அவருடைய கிருபை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 24வது வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாக கிருபையினாலே தேவன் நம்மை நீதிமானாக்குகிறார். இது ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும். எல்லார் மேலும் சூரிய ஒளி பிரகாசிக்கிறது போல தேவனுடைய கிருபையானது கீழ்ப்படுகிற எல்லார் மேலும் பிரகாசிக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 22வது வசனம், அது இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே, பேனால் அடிக்கொண்டிடுங்கள், பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. விசுவாசமுள்ளவனாக இருக்கிற எவர்கள் மீதும் அது பலிக்கும். தேவனுடைய கிருபை விளங்கும். வித்தியாசமே இல்லை. யூதன் என்று இல்லை, கிரேக்கன் என்று இல்லை, வெள்ளை கருப்பு நிறத்தான் என்று இல்லை, எவர்கள் மீதும் அது பலிக்கும். தீத்து 3வது அதிகாரம் 4வது வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, இந்த இடத்துல இந்த பிரசன்னமான போது, when the grace is appeared upon all men, தேவனுடைய கிருபை மனிதர்கள் மீது பிரசன்னமாக இருக்கிறது. சிலுவை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட தேவ கிருபையாக இருக்கிறது. ஆகவே கலாத்தியருக்கு சொல்கிறார், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறே சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். ஆங்கிலத்தில் மார்வல், நான் ஆச்சரியப்படுகிறேன். என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு மதத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அவர்களை அறியாமலேயே, அவர்களுக்கு எந்த நினைவு இல்லாமலேயே வேறு ஒரு சுவிசேஷத்தின் கீழே அவர்கள் பின்பற்றுவதை நாம் பார்க்கிறோம். செல்லா காசு, செல்லாத நோட்டு என்று நம்ம ஊரில் கடந்த காலத்தில் நாம் பயன்படுத்தின நாணயங்கள், ரூபாய்களை அரசாங்கம் மாற்றிவிட்டது உங்களுக்கு தெரியும். இப்போது செல்லாத நோட்டு ஒரு காலத்தில் அரசால் அச்சிடப்பட்டது, மக்கள் கையில் அது விநியோகத்தில் இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது செல்லாத நோட்டுகளாக மாற்றி புதிய நோட்டுகள் அரசு அச்சிட்டு வெளியிடுகிறது. இப்போது செல்லாத நோட்டு அரசாங்கம் வெளியிட்டதாக நாம் உறுதியாக சொன்னாலும் சட்டப்படி அது மதிப்பிழந்து விட்ட நோட்டுகள், பணங்கள். இது அர்த்தம் புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி பழைய ஏற்பாடு மதிப்பிழந்து விட்டது, செல்லா காசாக மாறிவிட்டது. இயேசுனுடைய சிலுவைக்கு பிறகு மோசேயினுடைய நியாயப்பிரமாணமோ விருத்த சேதனமோ செல்லா காசுகளாக மாறிவிட்டது. ஆனால் கலாத்திய நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு மீண்டும் திரும்புகிறார்கள். விருத்த சேதனத்தை அவர்கள் மீண்டும் ஆதரிக்கிறார்கள். கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சபையில் சொல்ல ஆரம்பித்தார்கள். இதைத்தான் வேறொரு சுவிசேஷத்துக்கு நீங்கள் திரும்புகிறதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். இப்பொழுது 7வது வசனம், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. இதை போதகர்கள் கவனிக்க வேண்டும். நான் சொல்லுவதை மறுத்து பேசுகிறவர்கள், நான் சொன்னதை கேட்டு எரிச்சல் அடைகிற மக்கள் இதை கவனிக்க வேண்டும். There is no other gospel. வேறே சுவிசேஷம் இல்லையே, வேறே சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. இந்த இடத்துல புரட்டுதல் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். புரட்டுதல்னா என்ன? ஒரு இடத்துல ஒரு தூண் நடப்பட்டிருந்தது, அதை தள்ளி அந்த தூணை வேறு இடத்துக்கு தள்ளி கொண்டு போவாங்க. சென்னை பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா தெருக்களில் குப்பை தொட்டி இருக்கும். அதை பிடிக்காத மக்கள் ராத்திரியில் எதிர் வீட்டாண்ட கொண்டு போய் வச்சுருவான். ஏன்னா இவன் வீட்டாண்ட குப்பை கொட்டக்கூடாதுன்றது அவனுடைய நோக்கம்.
புரட்டுதல்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பொருளை வேறு இடத்துக்கு நகர்த்துவது. அது மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை நீங்கள் மாற்ற முடியுமா? அவருடைய மரணத்தை மாற்ற முடியுமா? அவருடைய அடக்கத்தை மாற்ற முடியுமா? அவருடைய உயிர்த்தெழுதலை மாற்ற முடியுமா? முடியாது. ஆகவே வேறே சுவிசேஷம் இல்லை. சிலர் உங்களை கலகப்படுத்தி சுவிசேஷத்தை மாற்ற நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய மார்க்கம் 33ஆம் ஆண்டு எருசலேம் நகரத்தில் துவங்கி இருக்கிறது. ஆனால் 600 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாம் வருகிறது. இஸ்லாமினுடைய போதனை தேவன் ஒருவரே, அது சரி. ஆனால் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாளே உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. ஆகவே அவர்கள் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்டிவிட்டார்கள், மாற்றிவிட்டார்கள். என் அன்பு சகோதரர்களே, அவ்விதமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவத்தை கரைத்து விடுவதற்கு, மாற்றி விடுவதற்கு, நிறம் மாற்றுவதற்கு, கொள்கை மாற்றுவதற்கு மக்கள் எப்போதும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். அதை தான் சொல்கிறார் 8வது வசனத்திலே, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ளணும். என்ன சொல்கிறாங்க? அப்போஸ்தலர்களாகிய நாங்கள் பணத்துக்காக, சூழ்நிலைக்காக, பயத்தினால நாங்களே எங்களை மாற்றி போதித்தால், நாங்களே எங்களுடைய பேச்சை மாற்றிக்கொண்டால் நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள். எப்பவுமே அடிக்கு பயந்து, சிறைச்சாலைக்கு பயந்து, மரண தண்டனைக்கு பயந்து, ஐயா நாங்கள் சொன்னதெல்லாம் தப்பு, நாங்கள் மாற்றி சொல்கிறோம், இனிமேல் அப்படியெல்லாம் இனிமேல் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு இல்லையா? நம்ம நாட்டில் பார்க்குறோம் இல்லையா? எத்தனையோ முறை மன்னிப்பு கடிதங்களை எழுதி கொடுத்துட்டு நம்ம தேசிய தலைவர்கள்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் மனிதர்களாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு கட்டத்தில் இவர்கள்லாம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த மக்கள் தான், தங்களுடைய கொள்கைக்கு மாறாக எழுதி கொடுத்தவங்க. அப்போஸ்தலர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பணத்துக்காகவோ, மரண பயத்துக்காகவோ, வேறு எந்த ஒரு சூழ்நிலைக்காகவோ தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர்கள் நிலையாக அந்த சத்தியத்திற்காக தங்கள் உயிரையே கொடுத்தார்கள். ஒரு சின்ன கேள்வி, ஒரு தேவ தூதனே வந்து சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவு இருக்கிறது. அமெரிக்காவில் பிரபலமாக இருக்காங்க, கொரியாவில் இருக்காங்க, சீனாவில் இருக்காங்க, இந்தியாவில் கூட சில இடங்களில் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் வந்து மார்மன் சபைகள். இந்த மார்மன் என்பவன் ஒரு தூதன். ஜோசப் ஸ்மித் என்ற ஒரு ஆள் மார்மன் என்ற இந்த தூதனை சந்தித்ததாகவும், அந்த தூதன் தங்க தகுட்டில் எழுதின தேவ வசனங்களை அவனுக்கு கொடுத்ததாகவும், இதெல்லாம் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததாக அவர்கள் தங்களுடைய சரித்திரங்களை பேசுகிறார்கள். இன்றைக்கி நீங்கள் அமெரிக்காவுக்கு போவீர்களானால் யூட்டா என்ற ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரம் முழுவதும் மார்மன் சபைகள் தான். இந்த மார்மன் சபைகள் கொரியாவிலும், ஜப்பானிலும், இந்தியாவிலும், இங்கிலாந்திலும் பரவி கொண்டிருக்கிறது. ஏன் அது ரொம்ப அழகாக பரவுதுன்னா, ஒரு மனிதன் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை வைத்து கொள்ளலாம். எவ்வளோ சுலபமான போதனை பாருங்கள். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். எப்போ மனிதனுக்கு இந்த சுலபமான ஒரு போதனை கிடைக்குதோ, அதாவது ஒரு மனிதன் அவன் வாழ்நாள் காலத்தில் பல திருமணங்களை செய்து கொள்ளான்னு ஒரு மதம் சொன்னால், அந்த மதத்துக்கு எத்தனை பேர் ஓடுவான்னு நீங்கள் யோசிங்க. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும், உலகத்தில் பிரபலமான ஒரு மதத்தில் ஏன் மக்கள் தொகை பெருகுகிறது, ஏன் அதற்குள்ளே மக்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இதே கான்செப்டை தான், இதே போதனையை தான் மார்மன் சபையும் சொன்னது, இனியும் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள்
ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை பெண்களை தங்கள் வீட்டுக்குள்ளே வைத்து கொண்டது நியாயம் என்று மார்மன் என்ற தூதன் சொன்னான் என்று அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். மனிதன் சொன்னான் என்று சொன்னால் நம்ம மறுப்போம். தேவதூதனே சொல்லியிருக்கும் போது அப்போ நம்ம ரொம்ப ஆச்சரியத்தோடு அதை ஏற்றுக்கொள்வோம். சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம ஊரில் பெந்தகோஸ்து சபைகளில் நீங்கள் பாருங்கள், பெரும்பாலான இந்த நட்சத்திர போதகர்கள் பெரிய ஆட்கள் கடவுள் என்கிட்ட நேரில் பேசினார்னு சொல்கிறாங்க, நேரில் தேவனை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்காத காரியம். காரணம் பைபிளில் போட்டிருக்கு, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆதாம் கூட தேவனை நேரில் பார்த்ததில்லை, தேவனுடைய சத்தத்தை தான் கேட்டான். ஒருவனும் தேவனை முகமுகமாக சந்தித்தது கிடையாது. என் அன்பு சகோதரர்களே, இதை நீங்கள் விளங்கிக்கணும். அப்போது கர்த்தர் என்னிடத்தில் பேசினார், நான் அவரை சந்தித்தேன், நான் பரலோகத்துக்கு போய் வந்தேன் என்று தினமும் பொய்களை அடுக்குகிற இந்த மாதிரியான மக்கள் வேறே ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நரகத்துக்குரியவர்களாக, they are people of anathema, அப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கும் சமுதாயத்தில் சென்னையிலும் மதுரையிலும் பெங்களூரிலும் உலகம் முழுதும் கூட தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிற அயோக்கியர்களை நம்ம பார்க்குறோம். முதல்ல அப்போஸ்தலர்கள் என்று சொன்னாலே இயேசுனுடைய நேரடியான சாட்சிகள், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அதிகாரம் பெற்றவர்கள், தேவ வசனத்தை எழுத அதிகாரம் உள்ளவர்கள், கிறிஸ்து நிமித்தம் மரித்தவர்கள், அவருடைய சாட்சிகள். இதற்கெல்லாம் எந்த தகுதி இல்லாத ஒரு குப்பையான மனிதன் தன்னை அப்போஸ்தலர் என்று சொல்லி ஊரை ஏமாற்றுவதை இன்றைக்கு நாம் பார்க்குறோம். மக்களும் வெட்கக்கேடு இல்லாமல் அவன் பின்னால் போகிறத நம்ம பார்க்குறோம். காரணம், அவர்கள் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை விட்டு விலகின மக்கள். அப்போஸ்தலர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. என் அன்பு சகோதரர்களே, ஒரு தேவதூதன் வந்தான், அவன் தான் இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏமாந்து போவீங்க. இஸ்லாமும் கூட அப்படி தான் நம்புது. கடவுள் எங்களுக்கு இந்த வார்த்தையை இறக்கி கொடுத்தார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம், அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சாத்தான் வரும்போதே ஒரு கருப்பு நிற தூதனாக வராமல் ஒளியின் நிறத்தை உடையவனாக வல்லமை உள்ள ஒரு தூதனை போல வந்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். நான் உங்களுக்கு உபதேசித்த அந்த உபதேசத்தின்படி நடவுங்கள் என்று கலாத்திய கிறிஸ்தவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்வதை நாம் கவனிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்த நாள் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையின் போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் ஒளியின் தூதனுடைய போதனையை, கள்ள தீர்க்கதரிசிகளுடைய போதனையை, கள்ள அப்போஸ்தலருடைய போதனையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மார்க்கத்தை விட்டு விலகி மோசம் போயிருப்பார்கள். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த 2 தெசலோனிக்கேயர் 2:3 விசுவாச துரோகம் என்ற ஒரு வார்த்தை நீங்கள் படிக்கிறீங்க. விசுவாச துரோகம்னா என்ன அர்த்தம்? இப்போது மனைவி கணவனுக்கு எப்படி துரோகம் செய்ய முடியும்? மனைவிக்கு கணவன் எப்படி துரோகம் செய்ய முடியும்? அது நமக்கு தெரியும். அதே மாதிரி சத்தியத்துக்கு, கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் நடக்கும்போது அது துரோகமாக இருக்கிறது. பாவ மனிதர்களை அது காட்டுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம்,
இப்போது சத்தியத்தை நம்ம எடுத்து சொல்கிறோம், பைபிள் இப்படி இருக்குன்னு காண்பிக்கிறோம். அதை கேட்கிறவர்கள், குறிப்பாக இந்த சபையினுடைய போதகர்கள் சொன்ன உடனே பைபிள் அப்படி இருக்கா, நான் படித்து பார்க்குறேன் அப்படின்னு ஒரு மனத்தாழ்மை கிடையாது. அதுக்கு பதிலாக எதிர்த்து பேசுகிறவங்களாக இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வெளிரங்கமான அடையாளம். they will always oppose the truth. சத்தியத்திற்கு எதிர்த்து நின்றால் அவனுடைய அடையாளம், அவன் ஒரு ஒளியின் தூதன், கள்ள தீர்க்கதரிசி என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது நமக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கலாம், அது சரியாக இருக்கும்படி தெரிந்து கொண்டால் சத்திய பாதையில் நாம் நடக்கணும். we may be faulty, but when we understand the truth, let us walk in the truth. பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், பேனால அடிக்கோடிடுங்கள். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், முதல் குவாலிஃபிகேஷன் அவனுக்கு, எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனுமாய் இருப்பான். ஐயா, அந்த புதிய ஏற்பாட்டில் இப்படி எழுதியிருக்கு, அப்போஸ்தலர் இப்படி சொல்லியிருக்காங்க, வேறு சுவிசேஷம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கடவுளுடைய ஸ்தானத்தை அந்த மனிதன் எடுத்துக்கொள்வானாம். தேவன் நானே என்று உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்து விடுவான். இன்றைக்கி பாருங்கள், மதங்களில் சில குருமார்கள், குருக்கள், சாமியார்கள்லாம் இருக்காங்க, நானே கடவுள்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கிறிஸ்தவத்திலும் பகிரங்கமாக சொல்லனாலும் மறைமுகமாக அதான் சொல்கிறாங்க, நான் சொல்கிறது தான் நீ கேட்டு நடக்கணும், கடவுள் எனக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, மூளைச்செலவு செய்கிறாங்க. அதாவது சபை கிறிஸ்துவனுடையதாக இல்லாமல் அந்த மனிதனுடையதாக இருக்கிறது. அதனால் அவன் என்ன செய்கிறான்னா, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்து கொண்டு, தேவனுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு, தேவ வசனத்துக்கு மேலாக தன்னை உயர்த்தி, நான் சொல்லுவதை கேளுங்கள், நான் போதிப்பதை ஒப்புக்கொள்ளுங்கள், நான் சொல்லுவது தான் சத்தியம், ஏறக்குறைய நானே கடவுள் என்ற அளவுக்கு அவன் தன்னை உயர்த்துவான். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால், ஏறக்குறைய ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால், பாலாசீர் லாரின்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப நல்ல மனிதனாகத்தான் இருந்தார் ஆரம்பத்தில். இதெல்லாம் கடந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். கடைசியில் அவர் என்ன சொன்னார்னா, நானே கிருஷ்ணா, நானே இயேசு கிறிஸ்து என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். திருநெல்வேலியில் இன்றைக்கும் அவருடைய ஊரும் கிராமமும் அவர் வாழ்ந்த வீடும் இருக்கிறத நீங்கள் போய் பார்க்கலாம். he claimed he was the Christ. நானே கிறிஸ்து என்று சொல்ல ஆரம்பித்தார். இந்து மக்களுக்கு நானே கிருஷ்ணன் என்று சொல்ல ஆரம்பித்தார். இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவரை பின்பற்றி போன பல்லாயிரக்கணக்கான மக்கள் கெட்டு போனார்கள், அவிசுவாசிகளாக மாறினார்கள், பின்மாற்றம் அடைந்து விட்டார்கள். அதனால் அப்போஸ்தலர் சொல்கிறார்கள், 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 5வது வசனம், நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படுவதற்கு முன்னே அது வெளிப்படாது. ஆகவே அன்பு சகோதரர்களே, சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல உட்கார்ந்து அக்கிரம காரியங்களை போதிப்பான். அதனால் மக்கள் கெட்டு போவார்கள். விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்ற மனிதன் அந்த ரட்சிப்பை இழந்து விடுவான். அதனால தான் கலாத்தியர் சொல்கிறாரு, வேறே சுவிசேஷம் இல்லையே. தயக்கூர்ந்து பேனால அந்த வரியை அண்டர்லைன் பண்ணுங்கள். வேறே சுவிசேஷம் இல்லையே. 7வது வசனம் பாருங்கள். சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. there is no other gospel. என் அன்பு சகோதரர்களே, இந்த காஸ்புல் ஆங்கிலத்தில் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தமிழில் நற்செய்தி, அதை தான் சுவிசேஷம் என்று மொழிபெயர்த்திருக்காங்க.
ஆனால் அந்த சுவிசேஷம் என்பது வடச்சொல், நற்செய்தி என்பது தமிழ்ச்சொல். எது நற்செய்தி? கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிற தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகவே கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார் தேவன். We are saved by grace, not by work. கிரியை செய்து அதுக்காக நாம் பலனாக ஒன்றை எதிர்பார்த்தால் அது ரட்சிப்பில்லை. கிரியை செய்கிறவனுக்கு வருவது கூலி. அப்போ கூலியை வாங்கின ஒரு மனிதன், நீ எனக்கு சும்மா கொடுக்கல, வேலை செஞ்சதுக்கு தான் கொடுத்தேன்னு சொல்லுவான். எல்லா மதங்களும் கிரியைகளின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கு. மோஸ்ட்லி ஆல் ரிலிஜன் இன் த வேர்ல்ட் பேஸ்ட் ஆன் த ஒர்க்ஸ். ஆனால் கிறிஸ்தவம் எந்த விதமான கிரியைகள் இல்லாமல் சிலுவையை விசுவாசிக்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக, வேத வாக்கியங்கள்படி கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் எழுந்தார் என்ற அந்த ஒரே விசுவாச இருதயத்திற்காக தேவனுடைய கிருபை உங்கள் மீது பலிக்கிறது. வித்தியாசமே இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 8 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இதுதான் டாக்டர், இதுதான் உபதேசம். நாம் எப்படி ரட்சிக்கப்படுகிறோம்? பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதுக்கு அடுத்த வரி ரொம்ப முக்கியமான ஒரு வரி. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. திஸ் இஸ் a gift of God. அப்போது இலவசமாக, அதை தான் ரோமர் 3:24 படித்தோம். இலவசமாக, ஃப்ரீ கிஃப்ட் என்று சொல்கிறார். இப்போது ஒரு மனுஷன் கிரியை செய்து அவனுடைய ரட்சிப்பை அவன் சம்பாதித்தா அவன் பெருமை பாராட்டுவான். நான் ஒத்த காலில் 40 நாள் நின்னேன், நான் ஆணி படுக்கையில் படுத்திருந்தேன், 40 வருஷம் மலையில் போய் காத்திருந்தேன். ஆனால் அப்போ அவனுடைய உழைப்பை பற்றி பேசுகிறான், அவனுடைய தியாகத்தை பற்றி பேசுகிறான், அவனுடைய முயற்சிகளை பற்றி பேசுகிறான். சில மதங்கள் இருக்குது, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து போனீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம். உங்களுக்கு தெரியும் நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு. உலகம் எங்கும் இருக்கிற மக்கள் அந்த இஸ்லாமிய நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனவங்க தங்களை ஹாஜி என்று அழைக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் சொர்க்க வாசலுக்குள் வந்து விட்டார்கள் என்று அவர்களுடைய நம்பிக்கை. அப்போ பணம் இல்லாத ஆள், அந்த இடத்துக்கு போக முடியாத கோடான கோடி மக்கள் அந்த ஹாஜி பட்டத்தை பெற முடியாது. ஆனால் கிறிஸ்துவம் அப்படி இல்லை. நீங்கள் எருசலேம் போகணும், இயேசு பிறந்த இடத்துக்கு போகணும், இயேசு மரித்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரணும், இயேசு ஞானஸ்நானம் எடுத்த யோர்தானில் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை, அவருடைய மரணாடக்கும் உயிர்த்தெழுதலை மனப்பூர்வமாய் விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்பொழுது எபேசியர் 2வது அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. தயவு கூர்ந்து எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நன்றாக படித்து பாருங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல. ஆகவே அன்பு சகோதரர்களே, இந்த நற்செய்தியை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால், கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே தேவன் நம்மை ரட்சிக்கிறார், நீதிமானாக்குகிறார், பரிசுத்தமாக்குகிறார், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பது தான் மார்க்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. இதையெல்லாம் விளங்கி கொள்ளவும் அதன்படி வாழவும் விசுவாசமுள்ள இறுதி உங்களுக்கு உண்டாகும் வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் கேட்போம், பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட ஜீவனுள்ள வசனங்களுக்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, பிரம்மாண்டமான இந்த வசனங்கள் நாங்கள் கெட்டுப்போன அப்போஸ்தலர்களையோ வானத்திலிருந்து இறங்கின ஒரு தூதனையோ நம்பாமல் உமது சாட்சிகளாகி அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த வசனத்தின்படி வாழ, அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்திடலும். கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மக்களுக்கு மனம் திரும்புதலை தாரும், சுகத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?